ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். பேசியவர்கள் அனைவருக்கும் பதிலடி கொடுத்த மெர்சல் படக்குழு விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டம். மெர்சல் படம் உலகம் முழுவதும் கடந்த வருடம் வெளிவந்து வசூல் வேட்டை நடத்திய படம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விநியோகஸ்தர்களுக்கு மெர்சல் அளவிற்கு பெரிய லாபம் கொடுத்த படம் வேறு ஏதும் சமீபத்தில் இல்லை என்று கூறப்படுகின்றது. ஆனால் இப்படம் தயாரிப்பாளர்களுக்கு லாபமா என்றால் கேள்விக்குறிதான். நாம் முன்பே சொன்னது போல ரூபாய் 90 கோடிக்கு எடுக்க வேண்டிய படத்தை அட்லி ரூபாய் 130 கோடிகளுக்கு மேல் கொண்டு சென்று விட்டதாக பல தயாரிப்பாளர்கள் கூறியுள்ளனர். இதன் மூலம் எப்படியும் தயாரிப்பாளருக்கு ரூபாய் 15 - 20 கோடி வரை மெர்சல் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும் என தெரிகின்றது. தேனாண்டால் மெர்சல் எங்களுக்கு மெகா ஹிட் என்று கூறிவிட்டனர். அப்படி இருக்க தொடர்ந்து இப்படி மெர்சல் நஷ்டம் தகவல் வருவது பலருக்கும் பல விதமான சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மெர்சல் படம் பலரும் தோல்வி என்று கூறி வந்தனர். இதில் குறிப்பாக தயாரிப்பாளருக்கு தோல்வி என்று கூறினார். இதற்கு பதிலடி தரும் வகையில் தேனாண்டால் நிறுவனம் தங்கள் ட்விட்டர் பகுதியில் மெர்சல் எங்களுக்கு கௌரவம், இந்த வாய்ப்பு அளித்த விஜய் அட்லிக்கு நன்றி என கூறியுள்ளனர். இவை விஜய் ரசிகர்களுக்கு செம்ம கொண்டாட்டத்தை கொடுத்துள்ளது. வேறு யாரையும் இப்படி ஏமாற்றாதீர்கள். இளம் இயக்குனர் கௌதம் மேனன் மீது தாக்கு. தமிழ் சினிமாவில் மிக இளம் வயதில் வெற்றி இயக்குனர்கள் பட்டியலில் இணைந்தவர் கார்த்திக் நரேன். இவரின் முதல் படமான துருவங்கள் 16 படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. கார்த்திக் நரேன் தற்போது நரகாசூரன் என்ற படத்தை இயக்கி வருகிறார். அதன் படப்பிடிப்பு முடிந்து போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் அவர் ட்விட்டரில் போட்டுள்ள பதிவு தற்போது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு முன் 1க்கு 2 முறை சிந்தியுங்கள் என அவர் தன் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இது பற்றி இயக்குனர் கௌதம் மேனன் பதிவிட்ட பிறகுதான் தெரிந்தது கார்த்திக் நரேன் பதிவிட்டது இவரை பற்றி தான் என்று. இருவரும் தற்போது மாறி மாறி ட்விட்டரில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பலர் என்னிடம் கூறினாலும் நான் உங்களை நம்பினேன், ஆனால் என்னை நீங்கள் குப்பை போல நடத்தினீர்கள், தயவு செய்து இனி யாரையும் இப்படி ஏமாற்றாதீர்கள் என கார்த்திக் நரேன் தெரிவித்துள்ளார். சிவகார்த்திகேயனின் அடுத்த படத்தில் நம் மனம் கவர்ந்த இளம் நடிகை சிவகார்த்திகேயன் பொன்ராம் இயக்கத்தில் சீமராஜா படத்தில் சமந்தாவுடன் நடித்துள்ளார். அதனை அடுத்து அவர் ரவிக்குமார் இயக்கத்தில் புதிய படத்தில் கமிட் ஆகியுள்ளார். இதில் அவருக்கு ஜோடியாக நடிகை ரகுல் நடிக்க உள்ளார். இப்படத்திற்கு ரஹ்மான் இசையமைக்கிறார் என்றதும் ரசிகர்களுக்கு பெரும் கொண்டாட்டம். மேலும் படத்தில் 2.0 படத்தின் டெக்னீஷியன்கள் பணியாற்ற உள்ளனர். இதனையடுத்து அவர் ராஜேஷ் இயக்கத்தில் ஒரு புதிய படத்தில் கமிட் ஆகியுள்ளார். தற்போது இப்படத்தில் முக்கிய ரோலில் பிரேம படம் மூலம் இளைஞர்கள் பலரையும் கவர்ந்த சாய் பல்லவி நடிக்கிறார் என தகவல் வந்துள்ளது. ஷங்கரிடம் கெஞ்சிய விக்ரம், இதுதான் உண்மையான வளர்ச்சி. ஷங்கர் இந்திய சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர். இவர் இயக்கத்தில் நடிக்க பல நடிகர் நடிகைகள் இவர் வீட்டின் வாசலிலே காத்திருக்கின்றனர். ஆனால் ஷங்கருடன் 2 படத்தில் பணியாற்றிவிட்டார் விக்ரம். இந்த 2 படங்களுக்குமே அவருக்கு பல விருதுகள் கிடைத்தது. இந்த நிலையில் காதலன் படத்தில் பிரபுதேவாவிற்கு டப்பிங் கொடுத்ததே விக்ரம் தான். அப்போது டப்பிங் முடிந்தவுடன் ஷங்கரிடம், சார் உங்க படத்தில் வாய்ப்பு கொடுங்கள் என்று விக்ரம் கெஞ்சியுள்ளார். அப்போது விக்ரம் கூட நினைத்திருக்க மாட்டார் 2 படங்களில் ஷங்கர் இயக்கத்தில் நடிப்போம் என்று. இன்று ஷங்கரே தான் நாயகர்களில் விக்ரம் மிகவும் சிறந்தவர் என்று பாராட்டும் அளவிற்கு வளர்ந்து விட்டார். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா அஜித் விஜய் சூர்யா படங்கள்? இந்த ஆண்டு தீபாவளிக்கு அஜித் விஜய் சூர்யா என்று 3 டாப் ஹீரோக்களும் மோதும் சூழ்நிலை ஏற்பட்டது. ஸ்ட்ரைக்கால் அது நடக்க வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. அஜித் விஜய் சூர்யா ஆகிய 3 ஹீரோக்களின் படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆவது அபூர்வமான ஒன்று. இந்த ஆண்டு விஜய் முருகதாஸ் கூட்டணியில் உருவாகும் படம், அஜித் சிவா கூட்டணியில் உருவாகும் விஸ்வாசம், சூர்யா செல்வராகவன் கூட்டணியில் உருவாகி இருக்கும் NGK ஆகியவை தீபாவளி என்று வருவதாக அறிவிக்கப்பட்டன. இவற்றில் விஜய் படம் துவங்கப்பட்டு சில நாட்கள் மட்டும் படப்பிடிப்பு நடந்தது. அஜித் நடிக்கும் படம் இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. சூர்யாவின் NGK படமும் சில நாட்கள் மட்டும் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் நிற்கிறது. இவற்றில் விஜய் படம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் த்ரில்லாகவும், அஜித் படம் குடும்ப சென்டிமெண்ட்டுடன் கூடிய கமர்ஷியல் படமாகவும், சூர்யா படம் கேங்ஸ்டர் படமாகவும் தயாராகின்றன. இந்த 3 படங்களும் முழுமையாக உருவாக குறைந்தது 4 மாதங்களாவது தேவைப்படும். ஸ்ட்ரைக் இழுத்துக் கொண்டே போவதால் ஏப்ரல் மாதத்தில் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கினாலும் படங்கள் தீபாவளிக்குள் தயாராவது சந்தேகமே. ஸ்ட்ரைக் முடிந்த பிறகு ரிலீஸுக்கு தயாராகி ஸ்ட்ரைக்கால் நிற்கும் படங்களுக்கு தான் வரிசையாக முன்னுரிமை தரப்படும். எனவே இந்த 3 படங்களுமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆவது சந்தேகம் தான் என்கிறது சினிமா வட்டாரங்கள். ஆனால் படக்குழு தரப்பில் கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் உறுதி என்கிறார்கள். அதனால் படக்குழு முழு வீச்சில் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். ரசிகர்களுக்கு தளபதி 62 வெளியாகும் என்பதில் சந்தேகமில்லை. மற்ற படங்கள் கொஞ்சம் சந்தேகம் தான். இந்த தீபாவளிக்கு தளபதி 62 படத்திற்கு போட்டியாக எந்த படம் வந்தால் நல்லா இருக்கும்னு கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.